நீங்க முதலீடு செய்றீங்களா? நிறைய பேருக்கு இதுல இழப்பு வருது. ஏன் தெரியுமா? முதலீட்டு தப்புகள், மோசடிகள் நிறைய இருக்கு. உங்க பணத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவுல சொல்றேன். சரி, இப்போதைக்கும் சந்தை எப்படி போகுதுன்னு பார்த்தோம்ல. நிறைய பேர் ஒரு விஷயத்தை மட்டும் பயந்து செய்றாங்க. அது என்னன்னா, ஐயோ, நான் மிஸ் பண்ணிடுவேனோ இன்னும் பதறிப்போய் முதலீடு பண்றது. இதுதான் தொய்வு முதலீடு. தொய்வுனா புயர் ஆஃப் லேசிங் அவுட். அதாவது ஏதோ ஒரு வாய்ப்பு என் கையில இருந்து போயிருமோன்னு பயப்படுறது. ஆனா இதனால என்ன நடக்கும்? நீங்க ஒரு நல்ல விஷயத்த மிஸ் பண்ணாம பார்த்துக்கணும் இல்லையா? அதுக்கு அவசரப்பட்டு தப்பா முதலீடு பண்ணிடக்கூடாது. உதாரணத்துக்கு, உங்க ஃப்ரெண்ட் புதுசா ஒரு மொபைல் வாங்கிக்கிட்டு சூப்பரா இருக்கு, எல்லாரும் வாங்குங்க ன்னு சொல்றாரு. நீங்களும் யோசிக்காம வாங்கலாமா? இல்ல உங்களுக்கு அது தேவையான்னு யோசிங்க. இன்னொரு உதாரணம், பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு துணிக்கடையில நிறைய தள்ளுபடி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா நீங்க ஒரேடியா போய் வாங்கிடுவீங்களா? இது எல்லாமே போயோ. கொஞ்சம் பொறுமையா சிந்திங்க. உங்க தேவை, உங்க பட்ஜெட் இதெல்லாம் முக்கியம். சந்தையில பல வாய்ப்புகள் வரும். ஆனா பயத்தை வச்சு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்க. அப்பதான் லாபம் கிடைக்கும். சரி மக்களே, இப்போதைக்கு முதலீடு பத்தி பார்த்தோம். ஆனா ஒரு சின்ன கேள்வி, கடன் வாங்கி முதலீடு செஞ்சா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. பொதுவாகவே கடன் வாங்கி முதலீடு செய்யறது கொஞ்சம் ரிஸ்க். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு முதலீடு செய்யும்போது நஷ்டம் வந்தாலும் சமாளிக்கலாம். ஆனா கடன் வாங்கி முதலீடு செய்யறப்ப முதலீடுல நஷ்டம் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? உதாரணத்துக்கு, ஒருத்தர் வீட்டு வாடகைக்காக கடன் வாங்கி பங்குச்சந்தையில போடுறாரு. சந்தை கீழே இறங்கிட்டா அப்புறம் எப்படி வாடகை கொடுக்க போறாரு? இல்ல ஒருத்தர் புதுசா கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டு லோன் வாங்கி அந்த பணத்தை கொண்டு நகை வாங்குறாரு. நகை வெண்டிடோஸ் விலை குறைஞ்சிருச்சுன்னா கடன் இருக்கிறப்ப வட்டி கட்டணும். அதுவும் மேல நஷ்டம் வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சின்ன முதலீடு கூட கொஞ்சம் ரிஸ்க், பெரிய முதலீடு இன்னும் அதிக ரிஸ்க். கவனமா இருங்க மக்களே. இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? சரி, இப்போதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம். முதலீட்டுல கவனமா இருக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அதுல இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஹாட் டிப்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஷேர் வாங்கினா ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆகலாம் சொல்லுவாங்க. நம்புறது கஷ்டம்தான் இல்லையா? இதெல்லாம் பெரும்பாலும் பொய் தான். யாருமே ஒரு நாள்ல பணக்காரனாக முடியாது. உதாரணத்துக்கு, உங்க நண்பர், நான் இந்த ஸ்வீட் கடைக்கு முதலீடு செஞ்சேன், ஒரே வாரம்ல இம்ப்ராண்டா லாபம் சொன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்களும் அதே ஸ்வீட் கடையில போட போறீங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னும் சிலர், நான் ஒரு ஃபைனான்ஸ் குரு, என்கிட்ட இருந்தா நீங்க பணக்காரன் ஆகலாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவங்களுக்கு உண்மையாவே இந்த விஷயம் தெரியுமா? கொஞ்சம் சந்தேகம் வரும் இல்லையா? முதலீடு பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே முடிவெடுங்க. யாரையும் குரு மாதிரி நினைக்காதீங்க. உங்க பணத்தை நீங்க தான் கவனிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? முதலீடுகள் பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். அது என்னன்னா, பொன்சி திட்டம் அண்ட் மோசடி. பொன்சி திட்டம்னா என்ன? சுலபமா சொல்லணும்னா, ஒருத்தர் உங்ககிட்ட பணம் வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு பதிலா வேற எங்கேயோ கொடுத்து அதிக லாபம் தருவதாக சொல்வது. ஆனா அந்த லாபம் உண்மையிலேயே இல்லாம முன்னாடி போட்ட பணத்தை வச்சு கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்குன்னு யோசிங்க. உங்க மாமா ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காருன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு 10% மாசம் தருவேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் சந்தேகம் வரணும். உண்மையா அப்படி எதுவும் நடக்குமா? எந்த முதலீடும் கண்டிப்பா இந்த லாபம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பொன்சி திட்டம்ல மாட்டாதீங்க. நண்பர், சொந்தக்காரர் யாராவது அதிக லாபம் தருவதாக சொன்னாலும் யோசிச்சு பாருங்க. பொறிப்படுவாங்க. சந்தேகம் இருந்தா அந்த நிறுவனம் உண்மையிலேயே லெஜிட் ஆகுமான்னு சரி பார்க்கவும். அரசாங்கத்துக்கிட்ட ரெஜிஸ்டர் இருக்கான்னு பாருங்க. பணத்தை பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா யோசிச்சு முடிவு எடுங்க. சற்று அமைதியான இசைக்கு பிறகு வாங்க மக்களே. சந்தை கொஞ்சம் மேலேயும் கீழேயும் ஆடுது இல்லையா? அப்போ என்ன நடக்கும்? நிறைய பேர் பதட்டத்துக்குள்ள போறாங்க. இதுதான் உணர்ச்சி முடிவு. உங்க மனசு சொல்றதை வச்சு முடிவெடுக்கிறது. பயம் வந்துடும்போது எல்லாரும் ஒரே நேரத்துல விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது சந்தையை இன்னும் கீழே இழுக்கும். பேராசை வந்தா எல்லாரும் வாங்க வாங்கன்னு அடிச்சுக்கிட்டு போறாங்க. அப்போ விலை ஏறிக்கிட்டே போகும். யாருக்கும் இது நல்லதில்ல. உங்க அம்மா சமையல் செய்யும்போது உப்பு போட்டிருக்காங்களா? ஒரேடியா நிறைய உப்பு போடாம கொஞ்சம் கொஞ்சமா போடுவாங்க. அதே மாதிரி தான், ஒரு வாழைப்பழம் ரொம்ப பழுத்து போயிருந்தா யாராலும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஆனா ஒருத்தர் அதை வாங்கணும்னு நினைச்சா அதுல என்ன இருக்குன்னு யோசிச்சிருக்க மாட்டாரு. சந்தோஷமா இருங்க, நிதானமா முடிவெடுங்க. சந்தை எப்பவும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கும். பொறுமையா இருந்தா நல்ல லாபம் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. சரி, நாம இப்போ அதுவரைக்கும் பார்த்ததுல இருந்து கொஞ்சம் மாறுறோம். பங்கு சந்தையில பணத்தை எப்படி போடணும்னு தெரிஞ்சதுக்கெல்லாம் மேல ரொம்ப முக்கியமான விஷயம் பாதுகாப்பான வழி. பாதுகாப்பா போடுறதுன்னா என்ன? பயப்படாம நிம்மதியா முதலீடு செய்வது தான். அதுக்கு சில சின்ன விஷயங்கள் இருக்கு. முதல்ல, நீங்க என்ன கம்பெனில முதலீடு செய்றீங்களோ அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க அப்பா அம்மா வேலை செய்யற கம்பெனி மாதிரி கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ் படிங்க. இல்லைன்னா ஆன்லைன்ல பாருங்க. அப்புறம் ஒரே இடத்துல எல்லா பணத்தையும் போடாதீங்க. ஒரு கூடையில முட்டை எல்லாம் வச்சா தட்டினா எல்லாமே உடைஞ்சிடும். அதே மாதிரி தான் நிறைய கம்பெனில போடுங்க. சின்னதா கொஞ்சம் இங்க கொஞ்சம்னு
பொறுமையா இருங்க. ஒரு நாள்ல நீங்க கோடீஸ்வரர் ஆக முடியாது. நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு டைம் எடுக்கும். நிம்மதியா முதலீடு பண்ணுங்க. இதெல்லாம் செஞ்சா பங்கு சந்தை ரொம்ப பாதுகாப்பான இடமா இருக்கும். நம்பிக்கையோட போடுங்க. முதலீட்டு தவறுகள், மோசடிகள் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க பணத்தை பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மேலும் பல பயனுள்ள விஷயங்கள் வரும். 15 வினாடிகளில் முடிந்தது.